Hi all, welcome to Day 5 comparative series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெட்டீரியல் ராம்கோ PPC vs ராம்கோ எக்கோ பிளாஸ்டர். இப்போ ராம்கோ PPC வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராம்கோ எக்கோ பிளாஸ்டர். ராம்கோ எக்கோ பிளாஸ்டரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்கோ ஹார்ட் ஒர்க்கிங் எக்கோ பிளாஸ்டர் 305. இப்போ ராம்கோ எக்கோ பிளாஸ்டரோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கியூரிங், ஏரியா கவரேஜ் வந்து அதிகமா இருக்கும், மைல்டு கிராஷ்ன்றது வரவே வராது, ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும், லோ காஸ்ட் அண்ட் டைம் சேவ் ஆகும். இப்போ ஒரு பிபிசி சிமெண்ட்டை வச்சு நீங்க பூசும்போது அதுல வந்து கிராக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதனாலன்னா அவங்க கலக்கிற ரேஷியோ ஏதாவது மாறும்போது அதுல கிராக்ஸ் வரும். இதே நீங்க வந்து எக்கோ பிளாஸ்டர் வச்சு பூசும்போது அதுவே தனித்தனியா கியூரிங் பண்ணிக்கிறதுனால அதுல கிராக்ஸ்ன்றது வரவே வராது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங். இப்ப ராம்கோ பிபிசி வச்சு பீசான் வந்து கலக்கி பூசும்போது அதோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும். எக்கோ பிளாஸ்டர் வச்சு பூசும்போது இதுல பாலிமர்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க பாண்டிங்காக. பூசக்கூடிய சவர் வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா லோ வேஸ்டேஜ் அண்ட் காஸ்ட் சேவிங். பிபிசி சிமெண்ட் பூசும்போது ஒரு கரண்டி வச்சு சிமெண்ட் அந்த கலவையை வந்து அடிப்பாங்க. அப்ப வந்து ஒரு 10 கரண்டி அடிக்கும் போது அதுல வந்து 7 கரண்டி கீழே விழுகும் ராம்கோ பிபிசில பண்ணும்போது. இதே நீங்க எக்கோ பிளாஸ்டர் வச்சு ஒரு சவர் பூசும்போது ஒரு மேஸ்திரி வந்து 10 கரண்டி அடிக்கிறாங்கன்னா அதுல வந்து 3 கரண்டி வேஸ்டேஜ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் பிபிசியோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ஒரு புல் அவுட் டெஸ்ட் அப்படின்றத வச்சு மெஷர் பண்ணுவாங்க. எப்படி காங்கிரீட்டுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கு புல் அவுட் டெஸ்ட் அப்படின்றத வச்சிருக்காங்க. நீங்க மத்த பிபிசி சிமெண்டோட கம்பேர் பண்ணும்போது இப்ப ராம்கோ எக்கோ பிளாஸ்டரோட புல் அவுட் ஸ்ட்ரென்த் வந்து எப்பயுமே அதிகமா இருக்கும், காஸ்ட் வைஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து செல்ஃப் கியூரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா மிச்சமாகும். தேவைப்படுற தண்ணி அது மட்டும் இல்லாம இப்ப ராம்கோ எக்கோ பிளாஸ்டர் ஒரு மூட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு 10 ரூபீஸ்க்கான QR டோக்கன் வந்து இருக்கும். டோக்கன்ல கொடுத்துருக்கிறத ஸ்கேன் பண்ணி அதுல சொன்ன விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபீஸ்ன்றது இன்ஸ்டன்டா வந்து கேஷ்பேக்கா கிடைச்சிரும். இதோட சேர்த்து செல்ஃப் கியூரிங், மைல்டு கிராக்ஸ் வராம இருக்கிறது, ஸ்ட்ரென்த் வைஸ் அதிகமா இருக்கிறது, வேஸ்டேஜ் கம்மியாகிறது, இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு வந்து இந்த ராம்கோ எக்கோ பிளாஸ்டர்ல நீங்க பூச்சி வேலை செய்யும் போது கிடைக்கும். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்ரீ கமலம் ஏஜென்சின்ற பேஜை வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ கமலம் ஏஜென்சி, பேரே சொல்லும் எங்கள் தரத்தை.